L4 L5லயோ L5S1 லெவல்லையோ டிஸ்க் பல்ஜினால வர வலி வந்து ஆரம்பத்துல எப்படி இருக்கும்னா இடுப்பு பகுதியில மட்டும் இருக்காது, 2 பட்டக்ஸ் பகுதியிலயும் வலி இருக்கும். இடுப்புல வந்து வலி வந்து அதிகமா இருக்கும். இதை வந்து ஆரம்பத்திலே வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை நிரந்தரமா சரி பண்றதுக்கு எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணலாங்கிறத பத்தி நான் சொல்றேன். ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் ஜெர்சா, ஷாலம் பிசியோதெரபி, திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பல்ஜி ப்ராப்ளத்துக்கு வந்து வலியை வந்து ஆரம்பத்திலே வந்து லோயர் லம்பர் லெவலில் எப்படி குறைக்கலாங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இந்த டிஸ்க் பல்ஜி எதனால் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ப்ரெஷர். ஒர்க் வந்து அளவுக்கு அதிகமாக குனிஞ்ச மாதிரியே செய்கிறது, வெயிட் தூக்குனபடியே வேலை செய்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த டிஸ்கில் வந்து அதிகப்படியான ப்ரெஷர் ஏற்படும். அப்படி ப்ரெஷர் ஏற்படுறதுனால அந்த டிஸ்கோட அடர்த்தி வந்து குறையும், டிஸ்கில் வந்து கம்ப்ரெஷன் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் கீழே விழுந்து அடிப்படுறது, சில ஆக்சிடென்டல் இன்ஜுரினாலேயும் வந்து டிஸ்கில் வந்து ப்ரெஷர் ஏற்படுறதுனால அந்த டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகி வெளியே வரும். சில பேருக்கு வந்து ஏஜ் ரிலேட்டட், வயசானவங்களுக்கும் இதே போல் டிஸ்க் பல்ஜ் வந்து வர்றது வந்து காமனாக இருக்குது. இந்த டிஸ்க் பல்ஜ் வந்துட்டு அப்படின்னா ஆரம்ப நிலையில் வலி எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா மொத்தத்தில் வந்து இடுப்பு பகுதியிலையும் 2 பக்கம் பட்டக்ஸ் பகுதியிலையும் இருக்கும், இல்லை சில பேருக்கு வந்து ஒரு பக்கமாக இருக்கும். இந்த வலியோட சேர்ந்து இடுப்பே வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், உட்காரும் போது ரொம்ப டைட்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் உட்காந்தாலே வந்து ரொம்ப டைட்டா இருக்கும், அந்த பக்கம் வந்து சரியா உட்கார முடியாது. ஒரு பொசிஷன்ல உட்காந்துட்டு எந்திரிக்கும் போது வலி வந்து ரொம்ப ஸ்டிஃபா இடுப்பை வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும். நடக்கும் போதும் வந்து வலி அதிகமா இருக்கும். படுத்தாலும் கூட ஒரு பொசிஷன்ல வந்து திரும்பி படுக்கும்போது லெஃப்ட் சைடு வந்து வலி அதிகமா இருக்கலாம், இல்ல ரைட் சைட்ல வந்து வலி அதிகமா இருக்கும். இது ஆரம்பத்திலேயே சில எக்ஸசைஸ் மூலியமா நம்ம சரி பண்ணிட்டோம்னா ரெமெடி வந்து நல்லா இருக்கும். பட் இந்த கண்டிஷன் வந்து இன்னும் ப்ராக்ரஸ் ஆகுது, அதிகப்படியாக ஆகுது அப்படின்னா இந்த டிஸ்க் வந்து இன்னும் அதிகமாக கம்ப்ரெஷன் ஆகி அது வெளியே போகிற சயாட்டிக் நரம்பு வந்து அழுத்தப்படும். அப்படி அழுத்தப்பட்டால் தான் வலி வந்து பட்டக்ஸ் பகுதியில் இருக்கும், இடுப்பு பகுதியில் இருக்கும், தொடப்பகுதி, கெண்டைக்கால், கால் பாதம் வரைக்கும் வந்து அதிகமாக இருக்கும். வலி இடுப்புலேருந்து கால் வரைக்கும் கரண்ட் ஷாக் அடிச்சது போல இருக்கும். கால் பாதம் வந்து சமயத்தில் சில பேருக்கு செயல் கூட எழுந்து போயிடும், மசில்ஸ் வந்து வீக்னஸாக இருக்கும். கால் பாதம் வந்து மதப்பும் இருக்கும். இதெல்லாம் வந்து சயாட்டிக் ப்ராப்ளம் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் வருது. இப்போ நான் சொல்கிற எக்ஸசைஸ் வந்து ஆரம்ப நிலையில் L4 L5S1 லெவல் டிஸ்க் பல்ஜ் இருக்கிறப்போ சரி பண்ணக்கூடியது தான். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்ஸ்கிரிப்ஷனும் வந்து எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இன்னும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டான வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதுகு வலி நல்லா குறையிறதுக்கும் முதுகில் இருக்க டைட்னஸ் நல்லா குறையிறதுக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நான் எப்படி சொல்கிறேன்னா, இந்த பொசிஷனில் படுத்துட்டு காலை வந்து ஒரு 90 டிகிரி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இதே போல் வந்து ஒரு டவலோ பெட்ஷீட்டோ வந்து மீடியமான ஃபோல்டில் மடிச்சுட்டு பேக்கில் எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல வந்து வைங்க. லோயர் பேக்னா லோயர் பேக்கில் வைங்க. வச்சுட்டு இந்த டவலை வந்து மெதுவாக கீழே ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். மெதுவாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணுங்கள். 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் வந்து 2 டைம்ஸ் டே செய்கிறப்போ நல்லாவே வந்து அந்த பேக்கில் இருக்க மசில்ஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். நரம்பு அழுத்தம் L4 L5லயோ இல்லை L5S1 லெவல்லையோ நரம்பு அழுந்து கால் வரைக்கும் பரவாயில்ல வலி இருந்ததுன்னா அதுவும் வந்து அந்த நரம்பு வந்து ரிலீஸ் ஆகி பெயின் வந்து கிராஜுவலாக குறையும். இப்போ இந்த எக்ஸசைஸ் வந்து நல்லா செய்ததுக்கு அப்புறம் இதே பொசிஷனில் வந்து முட்டையை வந்து நீ டு செஸ்ட் அளவுக்கு மெதுவாக ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அடுத்த காலம் அதே போல் செய்யுங்க. செஸ்ட் வலிக்கு எந்த அளவுக்கு உங்களால் ஸ்ட்ரெச் கொடுக்க முடியுதோ, வலி தாங்க முடிஞ்சு செய்கிற அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு வந்து முட்டையை வந்து நல்லா செஸ்ட் வரைக்கும் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இது செய்கிறதுனால என்ன ஆகும்னா பேக்கில் இருக்க நல்லா டைட்டாக இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நல்லா ரிலீஸ் ஆகும். பின்னாடி வந்து டைட்டாக திரும்ப முடியாத அளவுக்கு இருக்கிற டென்ஷன் வந்து குறையிறதுனால நடக்கும்போது அந்த டைட்னஸ் வந்து நல்லாவே குறையும். இது வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் 2 காலுக்கும் வந்து 2 டைம்ஸ் டே வந்து பேக் பெயின் குறையிறதுக்கு இன்னொரு சிம்பிளான எக்ஸசைஸ் சொல்கிறேன். யோகா போஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஹிப் ஃப்ளெக்ஸார் கோப்ரா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த ஹிப் ஃப்ளெக்ஸார் மசிலோட டைட்னஸையும் குறைக்கும், இந்த பேக்கில் இருக்க பெயினா இந்த தொடை வரைக்கும் பரவலாக வர வலியை குறைக்கிறது. இப்போ வந்து காலை வந்து இந்த பொசிஷனில் வந்து கவுந்து பட்ட மாதிரி வச்சுக்கோங்க. கை ரெண்டையும் இதை போல் எல்போ ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு தலையை எந்த அளவுக்கு நிமிர முடியுமோ நிமிருங்க. ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து நல்லா டென்ஷன் ஃபீல் ஆகிற மாதிரி ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். செய்கிறப்போ வந்து இந்த ஹிப் ஃப்ளெக்ஸார் மசில்ஸில் இருக்க டைட்னஸும் குறையிறதுனால இந்த இடத்துல பரவலாக வர வலியும் குறையும், பேக்கில் இருக்க வலியும் வந்து நல்லா குறையும். 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 10 ரிப்பீட்டேஷன் வந்து 2 டைம்ஸ் டே வந்து செய்யலாம்.
இப்போ இந்த பொசிஷன் வந்து நீங்க நல்லா செய்றீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து மெதுவாக இந்த பொசிஷனை வந்து ரைட் சைட் ஷிஃப்ட் பண்ணுங்க. ஷிஃப்ட் பண்ணி தலையை நல்லா மேலே தூக்கும். இது வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதுவும் வந்து ஒரு 10 ரிப்பிட்டேஷன் வந்து 2 டைம்ஸ் டே வந்து செய்யலாம். இதே போல இந்த ரைட் சைடு செஞ்ச மாதிரி லெஃப்ட் சைடு போங்க. லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் பண்ணி நல்லா ஹெட்டை வந்து நல்லா ரைஸ் பண்றப்போ இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகணும். லோயர் பேக்ல ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதே போல லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமே வந்து செய்யுங்க. செய்யறதுனால இந்த ஹிப் ஃபிளெக்ஸார் மசில்ஸ்ல இருக்க டைட்னஸும் குறையும், லோ பேக் பெயின் கீழ் முதுகுல ஏற்படுற வலியும் வந்து நல்லா குறையும். இப்போ இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நல்லா ஈஸியாக செய்றீங்க அப்படின்னா இதே பொசிஷன்ல வந்து கோப்ரா ஃபுல் கோப்ரா ஸ்டைல் வந்து செய்யலாம். இதே போல ஷோல்டர் லெவலில் வச்சுட்டு கை நல்லா ப்ரெஸ் பண்ணி மெதுவாக எந்திரிங்க. எந்திரிக்கிறப்போ இடுப்பு வந்து நல்லா கீழே இருக்கும். இடுப்பு ரைஸ் ஆகக்கூடாது. 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ். அதுக்கப்புறம் ரைஸ் பண்ணுங்க. ரைஸ் பண்ணி ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதுவும் வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் வந்து 2 டைம்ஸ் டே செய்யறப்போ அடுத்த கட்ட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழ் முதுகுல வந்து ஃபேசிட்டல் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். இது L4, L5, L5S1ல இருக்கும். இந்த ஃபேசிட்டல் ஜாயிண்ட் வந்து சில சமயம் ரொம்ப டைட் ஆகிடும். ஸோ அந்த ஜாயிண்ட்டை வந்து மொபிலைஸ் பண்ணுறதுக்கு உண்டான செகண்ட் எக்ஸசைஸ் வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன். அது பெட்டில் இதை போல் ஸ்ட்ரைட்டாக படுத்துக்கோங்க. படுத்துட்டு 2 காலையும் 90 டிகிரிஸ் மடக்கிக்கோங்க. 2 கையையும் சேர்த்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த கை வந்து லெஃப்ட் சைடு போகணும், இந்த கால் வந்து ரைட் சைடு வரணும். இது ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு இது கால் வந்து ரைட் சைடு போகணும், கை லெஃப்ட் சைடு வரணும். 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு 2 சைடும் வந்து ஆல்டர்னேட்டாக மாற்றி மாற்றி செய்யுங்க. இது செய்யறப்போ பேக்ல வந்து சில கிளிக்கிங் சவுண்ட் வரும். அந்த ஸ்பைன்ல இருந்து சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் வர்றது வந்து நார்மல் தான். ஏன்னா அந்த ஜாயிண்ட்ல அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுனால வருது. இது வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் வந்து 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி 2 டைம்ஸ் டே செய்யறப்போ பேக்ல இருக்க மசில்ஸ் நல்லா வந்து ஸ்ட்ரெச் ஆகும், பெயின் நல்லா குறையும், அந்த ஜாயிண்ட் வந்து நல்லா மொபிலைஸ் ஆகும். ஃபேசிட்டல் ஜாயிண்ட் L4, L5 லெவல்ல. அதனால வந்து பேக்ல இருக்க ஸ்டிஃப்னஸும் நல்லா குறையும். பேக்ல இருக்க ஸ்டிஃப்னஸ் நல்லா ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து இன்னொரு ஸ்ட்ரெச் சொல்றேன். இது 90 ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவோம். படுத்துட்டு 2 காலையும் வந்து நல்லா மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு 2 காலையும் இந்த சைடு வந்து நல்லா முடிஞ்ச அளவு பெயின் தாங்குற அளவு சாய்ச்சி ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்த சைடு வந்து நல்லா சாயுங்க. இது வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி 2 பக்கமும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 10 ரிப்பீட்டேஷன் செய்யுங்க. செய்யறதுனால லோயர் பேக்ல ரொம்ப ஸ்டிஃபா இருக்கு, உட்காரவே முடியல, ஒரு பக்கம் உட்காந்தாலே வந்து வலி அதிகமா இருக்கு, ஒரு பக்கம் உட்காந்தா வலி கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு, ஒரு பக்கம் சுத்தமா உட்கார முடியலங்கிற மாதிரி ஸ்டிஃப்னஸ் இருக்கிறது வந்து நல்லா இது செய்ய செய்ய குறையும். சிட்டிங் ஃபிகர் 4 ஸ்ட்ரெச்னு நான் ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் சொல்றேன். உட்காந்துட்டு கால் நீட்டிக்கோங்க. ஒரு காலை மடிச்சு கால் பாதம் வந்து அந்த முட்டைக்கு சைடில் தொடுற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்த ஆப்போசிட் கையை வந்து இந்த முட்டில தொடுற மாதிரி வச்சு இந்த கையை நல்லா லென்த்தன் பண்ணி நினைக்கோங்க. உடம்பு வந்து நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஸ்ட்ரைட்டா இருந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த பக்கம் திரும்புங்க. திரும்பி ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதே போல அந்த சைடும் செய்யணும். இது செய்யறப்போ அந்த ஸ்பைன் நல்லா மொபிலைஸ் ஆகும். பின்னாடி வந்து சில கிராக்கிங் சவுண்ட் வரும். அது வந்து அந்த ஜாயிண்ட்ல ஏற்படுற கேஸ் எக்ஸ்சேஞ்சினால வருது. அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ரிலாக்ஸ். இப்போ இது வந்து நல்லா செய்றீங்க. இந்த எக்ஸசைஸ் வந்து நல்லா ஈஸியா இருக்கு, பண்ண முடியுது அப்படிங்கிறப்போ இதுல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா எப்படி செய்யலாம்னா அதே போல காலை வந்து சைட்ல வச்சுட்டு இந்த கையை இங்க சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த கையை வந்து நல்லா சைடா ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ற மாதிரி பண்ணுங்க. இது பண்றப்போ நல்லா இந்த குவாட்ராட்டஸ் லம்போரம் அப்படிங்கிற மசிலும் ஆக்டிவேட் ஆகும், அந்த பிரிஃபார்மிஸ் மசிலும் வந்து ஆக்டிவேட் ஆகும். ரிலாக்ஸ். இது வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடும் செய்யறப்போ வந்து மசிலும் வந்து நல்லா லென்த்தனிங் ஆகும். அந்த ஸ்பைனல் மூவ்மெண்ட்ஸ் லம்பார்ல L4, L5, L5S1 வந்து ஸ்பைன் மூவ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும். இது ஈச் ஒன்று வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 5 ரிப்பீட்டேஷன் 2 டைம்ஸ் டே பண்ணாலே வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொல்ற எக்ஸசைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் வந்து லம்பார் ஸ்பைனும் ஆகும், பெல்விக் மசில்ஸும் ஆகும், அட் த சேம் டைம் வந்து கோர் மசில்ஸும் ஆகும். எப்படின்னா இது போல படுத்துட்டு இடுப்பை வந்து பிரிட்ஜ் பொசிஷனுக்கு வந்து வாங்க. வந்துட்டு காலை வந்து மார்ச் பண்ற மாதிரி ஆல்டர்னேட்டா தூக்கி தூக்கி கீழே வைங்க. லெஃப்ட் சைட் ரைட் சைட் 2 காலையுமே வந்து ஆல்டர்னேட்டா வந்து ஒரு காலுக்கும் வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் செய்யறப்போ பேக்ல இருக்க மசில்ஸும் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும், கோர் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும், டை மசில்ஸும் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். 20 ரிப்பீட்டேஷன் வந்து 2 டைம்ஸ் டே செய்யலாம். அடுத்தது ஸ்ட்ரென்தனிங் வந்து பெஸ்ட் ஈஸியா இன்னொரு கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் எப்படின்னா படுத்துக்கிட்டு கால் 2 மடக்கிக்கோங்க. மடிச்சுட்டு
பில்லோ வந்து 2 முட்டிக்கு நடுவுல வச்சு நல்லா ஸ்டிஃபா பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு கால் 2யும் ஒரு 90 டிகிரிஸ் தூக்கிட்டு, இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. 1, 2, 3 ரிலாக்ஸ். அதுக்கப்புறம் நியூட்ரல் பொசிஷனுக்கு வாங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடு போங்க. அது ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. இது செய்யறதுனால கோர் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். அட் த சேம் டைம் ஸ்பைனல் மசில்ஸும் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். ஸ்ட்ரென்தனிங் ஆகிறதுனால பெயின் வந்து நமக்கு திரும்ப வராத அளவுக்கு அந்த மசில்ஸ் வந்து அந்த ஸ்பைனை வந்து சேஃபா பிடிச்சிக்கும். இந்த வீடியோல நான் சொன்ன எக்ஸசைஸ்லாம் செய்யுங்க. இது டிஸ்க் பல்ஜ் வந்து L4, L5லயோ, L5 லேஸ் 1 லெவல்லயோ வந்து ஆரம்ப நிலையில இருக்குன்னா இதை நீங்க செஞ்சீங்கன்னா நல்லாவே ரெமெடி வந்துடும். கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் ஆகிடும். திரும்ப வந்து அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். சப்போஸ் சயாட்டிகா போல ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு பாதிக்கப்பட்டு ரொம்ப நாளா வழியில கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, தூங்க முடியல, உட்கார முடியல, நிக்க முடியல, எந்த பொசிஷன்லயும் வந்து எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்கன்னா இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த நம்பருக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ் அனுப்பி வைங்க. உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. அப்பாயின்மெண்ட் சொன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இந்த ப்ராப்ளத்துல இருந்து பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா உங்களுக்கு அந்த டிஸ்கோட கம்ப்ரெஷனை வந்து நல்லா ரிலீஸ் பண்ணிட்டு நர்வ் வந்து இரிட்டேட் இல்லாம நர்வ் ஃப்ரீ பண்ணி வந்து நர்வ் ரூட்ல இருந்து கால் வரைக்கும் பரவல இருக்கிற வலியை கம்ப்ளீட்டா குறைச்சிட்டு பாதத்துல மதமதப்பு இருந்தா அதையும் நாங்க குறைச்சிடுறோம். அதுக்கப்புறம் சில ஸ்பெசிபிக் எக்ஸசைஸ் புரோட்டோகால் வச்சிருக்கோம். அது மூலியமா வந்து உங்களுக்கு ஸ்பைனல் மசில்ஸ், அதுக்கப்புறம் கோர் மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தனிங் பண்ணிட்டு திரும்ப வலி வராமல் இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றோம். தேங்க்யூ.